ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட் கம்ஸ் அண்டர் த ஹெட் சேலரி. ஸோ இந்த சேலரி ஹெட்டு கீழே எதெல்லாம் அப்போ வராது. இவ்வளோ நேரம் வந்தது பார்த்தோம், எப்படி வருதுன்னு பார்த்தோம், அரியர் இருந்தால் என்ன, அட்வான்ஸ் இருந்தால் என்னெல்லாம் பார்த்தாச்சு, அட்வான்ஸ் அகேன்ஸ்ட் இருந்தால் என்னென்னு பார்த்தாச்சு, டியூ பேசிஸ்னா என்னென்னு பார்த்தாச்சு, ரெசிப்ட் பேசிஸ்னா என்னென்னு பார்த்தாச்சு, எதெல்லாம் சேலரியில் உள்ள வரும்னு பார்த்தாச்சு. இப்போ எதெல்லாம் வராது. எம்எல்ஏ எம்பி அட்வொகேட் ஆர் கம்ஸ் அண்டர் த ஹெட் IFOS. ஸோ எம்எல்ஏ எம்பி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம உதயநிதி அண்ணாலாம் இருக்காருல்ல, அவர் எதனா வந்து சேலரி மாதிரி ரிசீவ் பண்ணியிருக்காரு அப்படின்னா அதெல்லாம் வந்து சேலரி ஹெட்டில் வராது, அதெல்லாம் வந்து IFOS ஹெட்டில் போகும். உதயநிதி அண்ணா எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன், யாருன்னா வந்து பாலிடிக்ஸ் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி எதனா பண்ணி விட்றாதீங்க, ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதெல்லாம் ஓகே, நம்மளுக்கு வந்து ஸ்டடீஸ் வந்து எப்படி எப்படிலாம் ரிலேட் பண்ணிக்க முடியுமோ அப்படிலாம் நம்ம ரிலேட் பண்ணி பார்த்துக்கணும், அப்போ தான் அது இன்னும் ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதுக்காண்டி நான் சொன்னேன், ஏன்னா இப்போ கரண்ட்டில் அவங்க தானே இருக்காங்க, ஸோ அதுக்காக. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் அகேன்ஸ்ட் சேலரி ஆர் நாட் டாக்ஸபிள். நான் சொன்னேன் இல்லையா, அட்வான்ஸ் அகேன்ஸ்டாக சேலரிக்கு அகேன்ஸ்டாக ஒரு அட்வான்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் நம்ம வந்து டாக்ஸபிள் பண்ண மாட்டோம். இட்ஸ் ஆல் கம்ஸ் அண்டர் IFOS, அதாவது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். 5வது விரல் இந்த குட்டி பையன் தான், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பிரின்சிபல் அண்ட் ஏஜென்ட் ரிலேஷன்ஷிப். இப்போ பிரின்சிபல் அண்ட் ஏஜென்ட் ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னா அப்போது ஒரு கமிஷன்லாம் வரும் இல்லையா? பிரின்சிபல் அண்ட் ஏஜென்ட் ரிலேஷன்ஷிப் ஜென்ரலாக விட்டுருங்க, கமிஷன் ரிசீவ் பண்ணுவோம் இல்லையா? லைக் இப்போ நான் ஒரு ஒர்க் பண்ணி தரேன், அதுவுமே ஒரு சர்வீஸ் தான் நான் ரெண்டர் பண்ணி தரேன், அதுக்கு நான் ஒரு கமிஷன் மாதிரி ஒரு அமௌண்ட் ரிசீவ் பண்ணுவேன், அதுலேருந்து சர்டன் பர்சன்டேஜ் வச்சு. ஸோ இன்கேஸ் அதை நான் என் பிஸ்னஸாக பண்ணுறேன் அப்படின்னா அதுதான் என் பிஸ்னஸே, அதாவது கமிஷன் வாங்கி ஒர்க் பண்ணி கொடுக்குறது தான் என் பிஸ்னஸே. உங்கள் மைண்ட் எங்கே போகுதுன்னு எனக்கு தெரியும்டா, புரோக்கர் வேலை, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பண்ணுறது தான் என்னோட பிஸ்னஸே அப்படின்னா PGBP அண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டாக்ஸபிள் பண்ணுவேன், ஓகேங்களா? ஸோ சும்மா லைக் சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் பண்ணி கமிஷன் மட்டும் நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, லைக் நான் பெரிய கம்பெனி வச்சிருக்கணும் இல்லை ஏதோ ஒரு வேலை செய்கிறேன், ஆனால் சைடில் வந்து இந்த கமிஷனும் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, சும்மா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா IFOS கீழே போடுவீங்க. சேம் அதே மாதிரி தான் கான்ட்ராக்டர் அண்ட் கான்ட்ராக்டர் ரிலேஷன்ஷிப்லையும் தட் பிஸ்னஸ் அப்படின்னா PGBP கீழே போடுவீங்க, அதர் தென் பிஸ்னஸ் அப்படின்னா IFOS கீழே போடுவீங்க, ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி ஹெட் கீழே டாக்ஸபிள் பண்ண மாட்டோம், ஆனால் அடுத்த ஹெட் கீழே டாக்ஸபிள் பண்ணுவோம். ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு போக வேண்டிய பணம் கவர்மெண்ட்டுக்கு போய் தான்டா தீரும். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் எல்லாமே காசு தான், அது எந்தெந்த ஹெட் கீழே எப்படி டாக்ஸபிள் பண்ணணும் அப்படின்றத நம்மளோட வேலை. ஏன்னா அந்தந்த ஹெட்டில் ஒரு சில டிடக்ஷன்ஸ் கொடுத்துருப்பான், ஒரு சில எக்ஸம்ஷன் இருக்கலாம், சில காரணங்கள்லாம் அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பான். சில லா வந்து கேஸ் ஸ்டடி எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ நடந்திருக்கும், நான் வந்து போன கிளாஸில் சொல்லியிருப்பேன், சுப்ரீம் கோர்ட் வந்து சில டெசிஷன்ஸ் வந்து மேக் பண்ணுவாங்க லாவில் வந்து சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெட்டில் இன்க்ளூட் ஆகிருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்து மைனஸ் பண்ணி கொடுக்குறது தான் நம்மளோட வேலை, ஓகேங்களா? ஸோ இந்த புக்கை அப்போ எப்படி அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா, ஆல்ரெடி இதை ஃப்ரேம் பண்ணி வச்சுட்டான், இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு ஒருத்தன் ஃப்ரேம் பண்ணிட்டான், அதை நீ படிக்கிற அப்போ இந்த புக்கு தாண்டி வேறு எதனா கேட்க முடியுமான்னு கேட்டால் கேட்க முடியாது, இந்த புக்குள்ள இருக்கிறது மட்டும் தான் கேட்க முடியும். அதே மாதிரி இந்த புக்கு தாண்டி நீ வேறு எதனா எழுத முடியுமான்னு கேட்டால் எழுத முடியாது. ஏன்னா நீ வந்து லால புதுசாக எதுவும் மாற்றத்தை கொண்டு வர முடியாது, ஏன்னா அது ஆல்ரெடி ஃப்ரேம் பண்ணி வச்சுட்டான். லைக் அது ஒரு டெசிஷன் மேக் பண்ணால் ஜுடிஷியல் டெசிஷன் மட்டும் தான் மேக் பண்ண முடியும்னு சொல்லிட்டான், நம்மளால் எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. அப்போ இந்த புக்கில் இருக்கிறது மட்டும் படித்தா போதுமான்னு கேட்டால் போதும். வேறு புக்கு போய் நம்ம ரெஃபர் பண்ணுமா, CA புக்கை நான் பார்க்கணுமா, CS புக்கை நான் பார்க்கணுமா அப்படின்லாம் ஒன்றுமே இல்லை. பாருங்கள், ஓகே அது நல்லது, பட் ஃபஸ்ட்டு இதை முடிச்சு சாட்டிஸ்ஃபை பண்ணணும். CMA புக்கு நம்ம தெளிவாக முடிச்சுமா அப்படின்னு நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு டிடக்ஷன்ஸ். ஸோ நம்ம பார்த்த மாதிரி சார்ஜபிலிட்டி டிடக்ஷன்ஸ் என்ன அப்படின்றத நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? ஸோ அதில் டிடக்ஷன்ஸ் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 16(1)(a). ஸோ என்னப்பா இது 16 subsection 1A அப்படின்னு கேட்டிங்கன்னா, lower of the following amount shall be lower of the following amount shall be allowed as a standard deduction of all employee. எல்லா எம்ப்ளாயிக்குமே ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னப்பா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா whichever is lower. அப்போ 50,000 இல்லை அமௌண்ட் ஆஃப் த கிராஸ் சேலரி. நம்ம போன வாட்டி கிராஸ் சேலரி கால்குலேட் பண்ணோம் இல்லையா? அந்த கிராஸ் சேலரி அது வந்து எவ்வளோ கால்குலேட் பண்ணோம்? 1,09,500 வந்து கால்குலேட் பண்ணோம். ஸோ அது அப்படி இல்லைனா 50,000 whichever is lower. ஸோ இது பார்த்தோன்னே தெரிஞ்சு whichever is lower எடுத்திங்கன்னா 50,000 தான் lower. ஸோ அதை நான் சொன்னேன் இல்லையா, அந்த 50,000 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெட் சேலரி கிடைக்கும்னு, அதுதான் இந்த டிடக்ஷன்ஸ், ஓகேங்களா? ஸோ அது ரெண்டுத்தில் எது லோவரோ அதை நம்ம வந்து கொடுத்துருவோம். நல்லா புரிஞ்சுக்கங்கடா, அப்புறம் T-ஷர்ட் லோயர்னு விற்கிற நிலைமை ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா என்டர்டைன்மெண்ட் அலவன்சஸ். என்டர்டைன்மெண்ட் அலவன்சஸ் செக்ஷன் 16 சப்செக்ஷன் 2. ஸோ என்னப்பா இது என்டர்டைன்மெண்ட் அலவன்சஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. யாரெல்லாம் கவர்மெண்ட் எம்ப்ளாயோ அவங்களுக்குலாம் என்டர்டைன்மெண்ட் அலவன்சஸ் உண்டு, ஆனால் நான் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு என்டர்டைன்மெண்ட் அலவன்சஸ் இல்லை, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிடக்ஷன்ஸ் ஃபார் என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ் பீயிங் மினிமம் ஆஃப் த ஃபாலோயிங். அதுலேயும் இதில் மினிமம் வச்சுட்டான். என்ன மினிமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக அவர் என்டர்டைன்மெண்ட் அலவன்சஸ் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் கவர்மெண்ட் எம்ப்ளாயிங்க, நான் வந்து ஒரு ஸ்கூல் டீச்சராக வேலை செய்கிறேங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை செய்கிறேன், ஸ்கூல் டீச்சர் நான், ஓகேங்களா? எனக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் அலவன்சஸ் தம்பி நீங்கள் போய் சர்க்கஸ் போய் பார்த்துக்குங்க,
இல்லை எதனா சினிமாவுக்கு போங்க அப்படின்ற மாதிரி ஒரு அலவன்சஸ் கொடுத்துருவோம். நீ என்னென்னா பண்ணிக்கோ, என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்கு நீ என்னென்னா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலவன்ஸ் கொடுக்குறான். எனக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய் வந்து என் சேலரியோட சேர்த்து கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த சேலரி தாண்டி ஒரு 10,000 ரூபாய் நான் என்டர்டைன்மெண்ட் அலவன்சஸை ரிசீவ் பண்ணுறேன். ஓகேங்களா? அப்போ அதுதான் ஆக்சுவல் என்டர்டைன்மெண்ட் அலவன்சஸ். ஸோ நான் ஆக்சுவலாக எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கேன்? 10,000 ரூபாய் ரிசீவ் பண்ணியிருக்கேன். சேலரி சேர்க்காம. ஓகே, ஸோ 10,000 ரூபாய் ரிசீவ் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைனா பி 5,000. ஓகேங்களா? அப்படி இல்லைனா சி வந்து 20% ஆஃப் த பேசிக் சேலரி. பேசிக் சேலரினா அதர் தென் சேலரி தான் நான் என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ் வாங்கினேன். அப்போ சேலரி ஒன்று ரிசீவ் பண்ணியிருப்பீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 60,000 சேலரி வாங்குறான்னு வச்சுக்கோங்களேன். கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக இருக்கேன், ஒரு 60,000 சேலரி வாங்குறேன் அப்படின்னா 60,000 கூட 10,000 ரூபாய் என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸாக கொடுக்குறேன் அப்படின்னா என்னோட டோட்டல் சேலரி 70,000. ஆனால் இதில் நான் என்ன பண்ணுவேன்னா கிராஸ் பேசிக் சேலரி அப்படின்னு எடுக்கிறேன் அப்படின்னா அந்த 10,000 மைனஸ் பண்ணி மிச்சம் இருக்க அந்த 60,000 மேலே 20% போடுவேன். லைக் 12,000 சம்திங் 12,000 வரும் இல்லையா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 10,000 நான் என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ் வாங்கியிருக்கேன். அது போக ஸ்டாண்டர்டாக அவன் ஒரு 5,000 கொடுத்துருக்கான். அது போக தேர்டில் நான் கேல்குலேட் பண்ணதில் எனக்கு 12,000 வந்திருக்கு. இது மூணுத்தில் விச் எவர் இஸ் லோவர் பார்க்க போகிறோம். 5,000 ரூபாய் தானே லோவர். அப்போ இதை மட்டும் அலோவ் பண்ண போகிறோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சார்ஜபிலிட்டி டிடக்ஷன்ஸ் எப்படி நம்ம கொடுப்போன்ட்டுன்னு. ஸோ அப்போ 5,000 ரூபாய் மட்டும் நீங்கள் டிடக்ஷன் எடுத்துக்கோங்க. அப்போ 10,000 ரூபாய் ரிசீவ் பண்ணதில் 5,000 ரூபாய் நான் டிடக்ஷனாக எடுத்துக்கலாம். மிச்சம் இருக்க 5,000 ரூபாய்க்கு நான் டாக்ஸ் பே பண்ணணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் அலவன்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் ஆர் த 2 types ஆஃப் அலவன்சஸ். ஸோ நெக்ஸ்ட் ப்ரொஃபஷனல் டேக்ஸ் ஆல்சோ பி டிடக்டட். ஸோ ப்ரொஃபஷனல் டேக்ஸ் அப்படின்னா லைக் நீங்கள் வந்து இப்போது சேலரி வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நானாக இருக்கேன், நான் சிஎம்ஏவாக இருக்கேன் அப்படின்னா நான் ஒரு எம்ப்ளாயாக இருக்கேன் அந்த மாதிரி கன்சிடரில் தான் என்னால் நான் வந்து எம்ப்ளாயாக இருக்கேன் அப்படின்னு சேலரி நான் வந்து கேல்குலேட் பண்ணி எனக்கு நானே வந்து டேக்ஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் இப்போ நான் வந்து சேலரி வாங்குறேன், லைக் அது அனதர் பர்சன் வந்து எனக்கு டேக்ஸ் பண்ணி தராரு அப்படின்னா அவருக்கு ஒரு டேக்ஸ் நான் பே பண்ணியிருக்கணும் இல்லையா, சர்டன் அமௌண்ட்டு. ஸோ அந்த மாதிரி ப்ரொஃபஷனல் டேக்ஸ் அதுக்கு எதனா ஒரு டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கான லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2,500 ரூபான்னு வந்து இப்போ புது அமெண்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஜென்ரலி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரொஃபஷனல் டேக்ஸ் வந்து டிடக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ வந்து ப்ரொஃபஷனல் டேக்ஸ் பே பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் டிடக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் ப்ரொஃபஷனல் டேக்ஸ் ஆல்சோ பி டிடக்டபிள். நெக்ஸ்ட் பாயிண்ட், சேலரி வந்து ஸோ இப்போ இவ்வளோ நேரம் வந்து சேலரி அதுக்கு டிடக்ஷன்ஸ் எப்படி அரியர் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ சேலரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா 5 டைப்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சேலரியோட ஃபர்ஸ்ட் டைப் ஜென்ரல் அப்படின்றது என்னென்னா பேசிக்னா சர்டன் அமௌண்ட் நம்மளுக்கு கொடுத்துருப்பான். இவ்வளோ தாங்க உங்களோட சேலரி 30,000 மாதம் உங்களுக்கு, அதாவது அலவன்சஸ் சேர்க்காம நான் மானிட்டரி பெனிஃபிட் சேர்க்காம டிடக்ஷன்ஸ் சேர்க்காம ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பான் பேசிக். ஸோ அதுதான் ஜென்ரல். ஓகேங்களா? அதுக்கடுத்து அலவன்சஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய அலவன்சஸ் இருக்குது, ஏகப்பட்ட அலவன்சஸ் இருக்குது. இப்போ சில்ட்ரன் இருக்காங்க உங்களுக்கு அப்படின்னா சில்ட்ரன் அலவன்சஸ் கொடுக்கலாம், எஜுகேஷன் அலவன்சஸ் கொடுக்கலாம், ஹாஸ்டல் அலவன்சஸ் கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு நிறைய அக்கமடேஷன் ப்ரொவைட் பண்ணலாம். லைக் அக்கமடேஷன் ப்ரொவைட் பண்ணுறது பெர்க்விசிட்ஸ் கீழே போயிடும். இந்த மாதிரி சில்ட்ரன்ஸுக்கு அப்புறம் உங்கள் ரிலேஷன் உங்கள் சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் சில அலவன்சஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ அது எல்லாமே அலவன்சஸ் அண்டரில் வந்துட்டு போகுது. டேனஸ் அலவன்சஸ் கூட சொல்லிக்கலாம். டேனஸ் அலவன்சஸ் அப்படின்றது என்னென்னா இன்ஃப்ளேஷன் ரேட் ஆகுது இல்லையா, இன்ஃப்ளேஷன் பொருள் ஏற்றம், மறுபடியும் பொருள் அதோட விலை கம்மியாகும், மறுபடியும் பொருளோட விலை அதிகமாகும். ஸோ இந்த இன்ஃப்ளேஷன் ரேட்டை வந்து ஒரு சாமானியன் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா அவனுக்கு வந்து சில அலவன்சஸ் கொடுப்பாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் டியர்னஸ் அலவன்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த விலை ஏற்றம் இருக்கு இல்லையா, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவனால் அது மறுபடியும் வாங்க முடியணும், அந்த கெப்பாசிட்டி இருக்கணும் இல்லையா. ஸோ அதுக்கு சில அலவன்சஸ் கொடுப்பாங்க, அது டியர்னஸ் அலவன்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தேர்ட் டைப் பெர்க்விசிட்ஸ் அப்படின்னும் போது நான் மானிட்டரி பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம். ஸோ உங்களுக்கு கார் ப்ரொவைட் பண்ணுறது, அக்கமடேஷன் ப்ரொவைட் பண்ணுறது, லைக் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறது, இது எல்லாமே வேலை செய்கிற இடத்துல கேன்டீன், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் மானிட்டரி பெனிஃபிட். நீங்கள் காசு கொடுக்காம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் அதை அவரோட பொருள் தானே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது தட் ஆல்சோ இன்க்ளூடட் இன் யுவர் சேலரி. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட், டெர்மினல் பெனிஃபிட் அப்படின்றது என்னன்னா ரிட்டையர்மெண்ட் டைமு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விஆர்எஸ் வாங்கிக்கிறீங்க, கிராஜுவிட்டி ரிசீவ் பண்ணுறீங்க, வேறு என்ன பென்ஷன் ரிசீவ் பண்ணுறீங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெர்மினல் பெனிஃபிட், அதாவது கடைசி காலத்தில் நீங்கள் ரிசீவ் பண்ணக்கூடிய சில அமௌண்ட்டு. அதுவுமே சேலரி கீழே வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் வரும். சேலரி கீழே வருமா சார்னா ஆமாம், ஏன் வரும். ஸோ அதுவுமே நம்ம சேலரி கீழே போடும். ஸோ 5th பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ராஃபிட் லீவ் இன் சேலரினா மேலே இருக்க இந்த 4 தவிர்த்து வேறு எதனா வாங்கியிருக்காங்க. வேறு எதனா எப்படி வாங்குவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப்பில் சேலரி மட்டும் தான் இன்க்ளூடுன்னு சொன்னேன். ஒரு 50,000 சேலரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த எம்ப்ளாயர் வந்து என் மேலே இருக்க பற்றின் காரணமாகவோ இல்லை நான் செய்த வேலையின் பற்றி மீது காரணமாகவோ ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி எனக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 லட்சமோ இல்லை பீச் ஓரம் ஒரு ஃப்ளாட்டு அப்படி இல்லைனா கெஸ்ட் ஹவுஸ் இந்த மாதிரி எதனா வாங்கி தராரு அப்படின்னா தட்ஸ் ப்ராஃபிட் லீவ் இன் சேலரி. அதாவது அந்த சேலரியை தாண்டி அவர் எனக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுக்குறாரு. ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் இன் லீவ் ஆஃப் சேலரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 5 தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேலரியில் கால்குலேட் பண்ண போகிறோம். 5 ஹெட் வேறு, சேலரியில் 5 தனியாக வர்றது வேறு. ஓகேவா?
ஸோ இப்போ ஒன்றா பார்க்கலாம். ஜென்ரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் சேலரி ப்ளஸ் ஃபீஸு ப்ளஸ் இன்டென்சிவ் ப்ளஸ் கமிஷன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் சேலரியில் வந்துடும். என்னடா கமிஷன் இதில் வந்திருக்கே அப்படின்னு டக்குன்னு கொஸ்டின் ரைஸ் பண்ணாதீங்க. கமிஷன் வந்து பிஸ்னஸாகவே பண்ணியிருந்தால் மட்டும்தான் பிஜிபிபி கீழே போகும். பிஸ்னஸாக பண்ணலாம் அப்படின்னா ஐஎஃப்ஓஎஸ் கீழே போகும். ஆனால் அந்த கமிஷனை சேலரிடு எம்ப்ளாய்டு யாருன்னா பண்ணியிருக்காங்க அப்படின்னா தட் வில் பி கம்ஸ் அண்டர் த ஹெட் சேலரி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அலவன்சஸ் அப்படின்னு பார்த்தோன்னா டேர்னஸ் அலவன்சஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சில டைமில் பர்சன்டேஜ் ஆஃப் ஃபார்மிங் பார்ட் எடுப்போம். எதுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் ஃபார்மிங் பார்ட் எடுப்போம் அப்படின்னா ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்களா, லைக் டெர்மினல் பெனிஃபிட் ஒன்று சொன்னோம் இல்லையா, அந்த கால்குலேஷனுக்குலாம் ஃபார்மிங் பார்ட் எடுத்துப்போம். டோன்ட் வரி அபவுட் இட், நம்ம வரக்கூடிய கிளாஸஸில் நம்ம அதை பார்ப்போம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அலவன்சஸ் அப்படின்னா ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ் HRA அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தனியாக ஒரு கால்குலேஷன் இருக்குது. சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ். ஸோ எல்லாத்துக்குமே தனித்தனி கால்குலேஷன் இருக்குது. என்டர்டைன்மெண்ட் அலவன்சஸ் மட்டும் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ் பார்த்தீங்க இல்லையா, அதே மாதிரி ஒரு அலவன்ஸுக்கும் கால்குலேஷன் இருக்குது. ஓகேங்களா, ஸோ கன்வெனன்ஸ் அலவன்ஸ், சிட்டி காம்பன்சேஷன் அலவன்ஸ், சில்ட்ரன் ஹாஸ்டல் அலவன்ஸ், மெடிக்கல் அலவன்ஸ், அதுக்கடுத்து யூனிஃபார்ம் அலவன்ஸ், ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் அலவன்ஸ், டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் அண்ட் தென் அதர் அலவன்சஸ். ஸோ அதுக்கடுத்து பெர்க்விசிட்ஸ், நான் மானிட்டரி பெனிஃபிட்ஸ். ஸோ நான் மானிட்டரி பெனிஃபிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அண்ட் ஆப்ளிகேஷன் ஆஃப் எம்ப்ளாயர் பெய்ட் பை எம்ப்ளாயர். அதாவது எம்ப்ளாய்க்கு சில வேலைகள் பண்ணியிருப்பார் எம்ப்ளாயி, அதுக்கு எம்ப்ளாயர் வந்து அமௌண்ட் பே பண்ணுவார். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பெர்க்விசிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து அக்கமடேஷன் கொடுக்குறது. அக்கமடேஷன்னா வீடு ப்ரொவைட் பண்ணுறதோ இல்லை அவர் வந்து தங்கறதுக்கு வந்து ஒரு இடம் கொடுக்குறதோ, நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்ட்டு லைக் ஹாஸ்டல் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஹாஸ்டல் சொன்னேன், ஆனால் வேலை செய்கிறவங்களுக்கு கொடுக்குற இடம் குவார்டர்ஸ். ஓகேவா, ஸோ அக்கமடேஷன். அதுக்கப்புறம் ஷேர்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ் இஷ்யூட் அண்டர் ESOP. அதாவது நான் கம்பெனி வச்சுருக்கேன், என் கம்பெனியில் வந்து ஸ்டாஃப்ஸ்லாம் இருப்பாங்களே, கண்டிப்பாக ஸ்டாஃப்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நான் எதனா ஷேர் எதனா கொடுக்குறேன்னா லைக் எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் பிளான்னு ஒன்று வச்சுருப்பேன். அந்த பிளான் படி என்னென்னா நீங்கள் வந்து இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 100 ஷேர் வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். லைக் ஃப்ரீயாக கொடுக்குறேன் 100 ஷேர் அப்படின்னு. ஏன்னா அந்த ஷேரோட வேலை அதுக்கப்புறம் எவ்வளோ வேணால் இருக்கலாம், ஏறும் இறங்கும் எப்படி வேணால் இருக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த ஒர்க்கு டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஷேரை வந்து 100 ஷேர் கொடுக்குறேன் அப்படின்னும் போது அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு, நான் மானிட்டரி பெனிஃபிட் ஒன்று கொடுக்குறாரு இல்லையா அந்த எம்ப்ளாயர். ஸோ அதுவுமே டாக்ஸபிள் பண்ணிவிடுவோம் சேலரிக்கு அண்டரில். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் டு சூப்பர் ஆனுவேஷன் ஃபண்ட். சூப்பர் ஆனுவேஷன் ஃபண்ட் இஸ் நத்திங் பட் பிஎஃப் மாதிரி கிட்டத்தட்ட. ஓகேங்களா, இட்ஸ் சிமிலர் டு பிஎஃப். இப்படி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு எம்ப்ளாயர் வந்து சில அமௌண்ட் போட்டிருப்பாரு. பிஎஃப்னே வச்சுக்கலாமே. இப்போ நான் பிஎஃப் வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன், ப்ராவிடென்ட் ஃபண்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து என் எம்ப்ளாயர் வந்து அதை கொடுக்குறாரு. லைக் நான் ஒரு மாதம் வந்து ஒரு 20,000 போட்டு வரேன் அப்படின்னா அந்த எம்ப்ளாயர் வந்து இல்லைப்பா நீ போடாத, நான் வந்து 20,000 மாதம் உனக்கு பதிலாக கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. சேலரியை தாண்டி. ஓகேங்களா, சேலரி தாண்டி அந்த 20,000 அவர் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னார்னா தட் ஆல்சோ நான் மானிட்டரி பெனிஃபிட். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இது கண்டரில் டாக்ஸபிள் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கேஸ் கொடுக்குறது, எலக்ட்ரிசிட்டி, வாட்டர் சர்வீஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணி தருவாங்க இல்லையா அது. அப்புறம் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், அதர் ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட், லீவ் ட்ராவல் கன்செஷனு, கான்ட்ரிபியூஷன் பிஎஃப் வந்துச்சு பார்த்தீங்களா, கான்ட்ரிபியூஷன் ஆஃப் எம்ப்ளாயர் டு பிஎஃப், அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் ரெகக்னைஸ் ப்ராவிடென்ட் ஃபண்டு அண்ட் எனி அதர் ஐட்டம்ஸ் போனஸ். ஓகேங்களா, ஸோ ஜென்ரலி வந்து பிஎஃப், ஆர்பிஎஃப், எஸ்பிஎஃப்னு நம்ம படிப்போம். சூப்பர் ஆனுவேஷன் ப்ராவிடென்ட் ஃபண்ட், ரெகக்னைஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படின்ட்டு பிபிஎஃப் அப்படின்ட்டு நம்ம வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய கிளாஸஸ்லாம் படிப்போம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெர்க்விசிட்ஸில் இன்க்ளூட் ஆகக்கூடிய விஷயங்கள். ஸோ அதுக்கடுத்து டெர்மினல் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா கிராஜுவிட்டி ரிசீவ் பண்ணுறது, லீவ் என்கேஷ்மெண்ட். லீவ் என்கேஷ்மெண்ட்னா நீங்கள் ஒரு வேலையை முடிச்சுட்டு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எத்தனை நாள் லீவ் போட்டிருக்கீங்களோ அந்த லீவுக்கும் உங்களுக்கு சேலரி கால்குலேட் பண்ணி தருவாங்க இல்லையா. ஸோ அது லீவ் என்கேஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பென்ஷன், அதுக்கப்புறம் ரிட்ரென்ச்மெண்ட் காம்பன்சேஷன் அண்ட் தென் VRS வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் ஸ்கீம் கீழே நீங்கள் எதனா ஒரு அமௌண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தட்ஸ் ஆல்சோ டாக்ஸபிள் அண்டர் த ஹெட் சேலரி. இது டெர்மினல் பெனிஃபிட். இப்போ நம்ம பார்த்த 4 அதாவது ஜென்ரல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தோம் அலவன்சஸ், அதுக்கப்புறம் வந்து பெர்க்விசிட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெர்மினல் பெனிஃபிட்ஸ். இது 4த்துலேயும் விழுகாதது எதுவோ அது ப்ராஃபிட் இன் லீவ் ஆஃப் சேலரியில் விழுகும். ஓகேங்களா, ஸோ நான் அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். ஸோ இது 4 தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஜராக நம்ம பார்க்க போகிறது. ப்ராஃபிட் இன் லீவ் ஆஃப் சேலரி எதனா ஒரு சில கேசஸில் கேட்க சான்சஸ் இருக்குது, அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஏ வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணி தரணும், அதுக்கப்புறம் கிராஜுவிட்டி நம்ம எப்படி கால்குலேட் பண்ணி தரணும், பென்ஷன் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணி தரணும், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேங்களா, ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.